அனைவருக்கும் வணக்கம். இது கதையல்ல, நிஜம். இன்றைய கதையினுடைய கதாநாயகன் யார் என்று சொன்னால், பாரதியோடும் நேதாஜியோடும் காந்தியடிகளோடும் சுத்தானந்த ஞானியோடும் உறவாடி மகிழ்ந்த சுத்தானந்த பாரதியார். சுத்தானந்த பாரதியார் 1897 ஆண்டு மே 11 சிவகங்கையிலே பிறந்தார். அவருடைய இயற்பெயர் வேங்கட சுப்பிரமணியன். சிலம் வயதிலேயே சுத்தானந்தம் என்ற ஞானியினுடைய ஆசி பெற்று அவருடைய சீடராக பணியாற்றினார். நிறைய புத்தகங்களை எல்லாம் கற்க வேண்டும் என்பதற்காக நூலகராகவும் ஆசிரியராகவும் பணி மேற்கொண்டார். ராமேஸ்வரத்திலே காங்கிரஸ் மாநாடு நடந்த பொழுது சிவகங்கையிலே இருந்து நடந்து சென்றே கலந்து கொண்டார். அந்த அளவிற்கு தேசத்தின் மீதும் தேச விடுதலைக்காகவும் பாடுபட வேண்டும் என்ற உணர்வோடு இருந்தார். வாவேசு ஐயர் அவர்களோடு தொடர்ந்து நட்பு பாராட்டினார். வாவேசு ஐயர் அவர்கள் நடத்தி வந்த பாலபாரதி என்ற இதழிலே பொறுப்பெடுத்து ஆர்வத்துடன் பணியாற்றினார். புதுச்சேரியிலே மகாகவி பாரதியார் தங்கி இருந்த பொழுது தொடர்ந்து அவரை சென்று சந்தித்து அவரோடு உரையாடி அவருடைய கருத்துக்களை எல்லாம் தன்னுள் வாங்கி அதை பாடலாக வெளியிட்டவர். 115க்கு மேற்பட்ட சுதந்திர பாடல்களை எல்லாம் ஒன்று சேர்த்து தேசிய கீதம் என்ற தலைப்பிலே அவர் வெளியிட்டார். கதராடையினுடைய மகிமையெல்லாம் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதனை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்ற பிரச்சாரத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்காக தன்னுடைய ஆசிரிய பணியினையே விட்டு கதராடையை பற்றி விளக்கம் சொல்வதிலே அதை ஈடுபட்டார். புதுச்சேரியிலே அரவிந்தர் ஆசிரமத்திலே தங்கியிருந்து அங்கு ஒரு நல்ல புத்தகங்களை எல்லாம் எழுதினார். அரவிந்த பிரகாசம், கவிக்குயில் பாரதியார், வீரகவி தாகூர், பெரியோர் வரலாறு என்று பல புத்தகங்களை எழுதி வெளியிட்டார். காந்தியடிகள் சென்னை வந்த பொழுது அவர்களுடைய வரவேற்பு குழுவிலே தன்னை இணைத்து கொண்டு காந்தியடிகளோடு உரையாடி காந்தியினுடைய கிராமிய பணிகள் சேவைகளை பற்றி மிக தெளிவாக அவரோடு உரையாடி இருக்கின்றார். காந்தியடிகளோடு மட்டும் அவர் உரையாடலை வைத்து கொள்ளவில்லை. இந்த மண்ணிலே ஒவ்வொரு இந்தியனுடைய உணர்விலேயும் நெஞ்சிலேயும் வீரத்தை விதைத்து வீர திருமகனாக எழுந்து நிற்க வைத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களோடும் தொடர்ந்து உரையாடி வந்திருக்கின்றார். அத்தனை பெரிய மனிதர்களோடும் தியாகிகளோடும் தன்னை தொடர்புபடுத்தி கொண்டிருந்தார். இதற்கு அத்தனைக்கும் அவர் நிறைய மொழிகளை கற்று வைத்திருந்தார். சமஸ்கிருதத்திலே, ஆங்கிலத்திலே, பிரெஞ்சு மொழியிலே, இத்தாலி மொழியிலே, தமிழிலே என பல்வேறு புலமைகளை பெற்று பல மொழிகளிலிருந்து உலகமெல்லாம் விடுதலைக்காக யாரெல்லாம் பல படைப்புகளை படைத்திருக்கிறார்களோ அதனையெல்லாம் தமிழாக்கம் செய்து அதனை கொண்டு வந்திருக்கிறார். அவர் எழுதின, அவர் தமிழாக்கம் செய்த பல குறிப்புகள், ஆயிரக்கணக்கான குறிப்புகள் இன்றும் அச்சேற்ற முடியாமல் அப்படியே இருக்கின்றது. திருவிக அவர்களுடன் இணைந்து கதர் பிரச்சாரம், மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு போன்ற பிரச்சாரங்களிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். ஆரிய சமாஜத்தை ஏற்படுத்திய தயானந்தரை குறித்து தயானந்த ஜோதி என்ற நூல் அவர் எழுதி வெளியிட்டது மிகவும் பிரபலமாக பேசப்பட்டது. பராசக்தி என்ற ஒரு மகா காவியத்தை அவர் படைத்திருக்கின்றார். இவ்வாறாக பல கட்டுரைகள், பல பாடல்கள், பல மொழிபெயர்ப்புகள் எல்லாவற்றையும் தமிழ் மொழியிலே ஏற்படுத்தி கொடுத்து இந்திய மக்களுடைய உள்ளத்திலே உணர்விலே இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த தூண்டுதலை ஏற்படுத்தினார் யோகி சுத்தானந்த பாரதியார். அவருடைய பணியானது இன்றும் ஒவ்வொருவராலும் எடுத்து செய்யப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர் எழுதி தமிழாக்கம் செய்து புத்தகங்கள், அவர் தமிழாக்கம் செய்த பல மொழிகளிலிருந்து செய்த இந்த விடுதலை வேட்கைக்கான புத்தகங்கள், இவைகளையெல்லாம் தமிழக அரசாங்கம் அல்லது மத்திய அரசாங்கம் அச்சிட்டு மக்கள் மத்தியிலே கொண்டு சேர வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.